கருங்காலி மரத்துனால இப்போ ரீசெண்டா வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாலைகள் வந்து ஒருத்தங்கள வந்து சக்சீட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது காரணமா தான் லோகினாவா இருக்கட்டும், எஸ்கேனாவா இருக்கட்டும், தனுஷ்னாவா இருக்கட்டும் எல்லாரும் அந்த மாலைய போட்டு சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல ஆரம்பிச்சு நார்த் இந்தியா வரைக்கும், வெளிநாட்டு வரைக்கும் யார் யார் கருங்காலி மாலை போட்டிருக்காங்களோ எல்லாரையுமே வந்து புடிச்சு அதனால தான் இவங்க போட்டிருக்காங்க. அதனால தான் வாழ்க்கையில அச்சீவ் பண்றாங்க. நீங்களும் இத வாங்கி போட்டீங்கன்னா நீங்களும் அச்சீவ் பண்ணலாம். விலை மட்டும் ரூ. 5500. அது வந்து ரூ. 1000 ஆரம்பிக்குது. நீங்க சில்வர் வேணும்னா அதுக்கு ஒரு விலை, கோல்டு வேணும்னா அதுக்கு ஒரு விலைன்னு சொல்லிட்டு விலை ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த கருங்காலி மரத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ரீலங்கா, அப்புறம் இந்தியா, இந்த மாதிரி சவுத் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் அதிகமாக வளரக்கூடிய ஒரு மரத்தோட பேர் வந்து கருங்காலி. இந்த மரத்தை வந்து நீங்கள் வெட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எப்படி வந்து ரோடு சைடு இருக்கிற புளிய மரத்தெல்லாம் விட்டுறாங்க, அந்த மாதிரி கருங்காலி மரத்தை நீங்கள் வெட்டுனீங்கன்னா அந்த மரத்துக்கு உள்ளே இருக்கிறது வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இன்டீரியர் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் இருக்குது. மேபி அதிலிருந்து இந்த கருங்காலிங்கிற பேர் வந்திருக்கலாம். இந்த மரம் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காலையும் சவுத் தமிழ்நாட்டிலையும் அதிகமாக ஆரம்பித்த காலகட்டத்தில் இருக்குது. நேட்டிவ் டு தி ஸ்பேஸ். இன்றைக்கி வந்து இது வந்து டிமாண்ட் காரணத்தினால ஜெய்ப்பூரில் வளர்க்குறாங்க, வெளிநாடுகள் நிறைய இடத்துல வளர்க்குறாங்க. அதே மாதிரி வந்து எங்கெங்கே கொஞ்சம் ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்கோ அங்கெல்லாம் இதை வளர்க்க முடியும். ஃபார்ம் மாதிரியே வச்சு கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1995ல் கருங்காலி வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கருங்காலியை அப்போ நம்ம மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வயலின் செய்கிறதுக்கு, பியானோ செய்கிறதுக்கு, அப்புறம் வந்து கோவிலில் சிலை செய்கிறதுக்கு, ஃபர்னிச்சர்ஸ் வீட்டில் செய்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மரத்தில் செய்யணும்னா கருங்காலி மரத்தில் செஞ்சால் நல்ல ஃபர்னிச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக கருங்காலியோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் நல்லா ஷைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஷைன் தேவைப்படுற விஷயங்கள், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம கருங்காலி மரத்தை அதிகமாக யூஸ் பண்ணிருக்கோம். பட் அது வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆயிடுச்சுங்கிறதுனால 1995 காலகட்டங்களில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெட்டலாம், சும்மாலாம் கருங்காலி மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்போ அதுக்கு டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகிறப்போ அதோட விலைவாசி ஏற ஆரம்பிக்கும். அதுக்குன்னு ஒரு லிமிடெட் ப்ரொவிஷன் தான் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் கருங்காலி மரத்தை வெட்டவே செய்யலாம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போலேருந்து கருங்காலி அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து ரொம்ப லிமிட்டடான லெவலில் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு, லிமிட்டடான அளவில் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் தான் நடுவில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் போட ஆரம்பிச்ச உடனே அதையே யூஸ் பண்ணி அவங்க ஏன் போடுறாங்க தெரியுமா, அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னது போக என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருங்காலியை வந்து நீங்கள் பாலில் போட்டு யூஸ் பண்ணணும். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, நீங்கள் கருங்காலி மாலை போட்டுட்ருக்கீங்க, போயிட்டு வர வழியில் வந்து கூட்டமாக ஒரு ஒரு டெத் ப்ரொசஷன் போயிட்டுருக்கோ, இல்லை ஒரு திருமண ப்ரொசஷன் போயிட்டுருக்கோ, அது எந்த எனர்ஜி இருக்கோ உங்கள் கருங்காலியோட மாலை வந்து அந்த எனர்ஜியை கேப்சர் பண்ணி வச்சுக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த எனர்ஜி உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பாலில் ஒரு டைம் முக்கி எடுத்துருங்க அப்படின்னு நிறைய ஜோசியக்காரங்களாம் உட்காந்து வந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இதை கிண்டல் அடிக்கிறதுக்கு மெயினாக வரல, பட் அதில் லாஜிக் இருக்கான்னு நம்ம தேடி பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம மெயினாக மேக் பண்ணிருக்கோம். கரெக்டாக கருங்காலியோட கதை இங்கேருந்து தான், இங்கே இப்போ தான் ஆரம்பிச்சாங்களா கருங்காலி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அங்கே இருக்கிற நம்ம ஊர் ஜோசியக்காரங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். கருங்காலியோட மித் இருக்குல்ல, அது ஆரம்பிச்சது இந்தியாவிலே கிடையாது, அது ஆரம்பிச்சது இஜிப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வந்து அவங்கள சுற்றி இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கருங்காலி மரத்தில் செஞ்சுருக்காங்க. எஜிப்ட்னு சொல்கிறப்ப இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பாரோஸே நான் சொல்கிறேன், அந்த பிரமிட்லாம் கட்டின காலகட்டம் இருக்குல்ல, அப்போ அவங்க அங்கேயே வந்து கருங்காலி மரத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஜிப்டுக்குள்ளே இருக்கிற கடவுள்கள்லாம் இருப்பாங்கல்ல, பிரமிடுங்கிற பாருங்க, இஜிப்டியன் டெம்பிள்ஸ்குள்ளே இருக்கிற கடவுள்கள் வந்து கருங்காலியில் செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளாக் கலரில் சில சிலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கருங்காலியில் நிறைய செய்யப்பட்டது இருக்குது. அங்கே இருக்கிற மன்னர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா, பாரோஸ்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட மன்னர்கள் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற கேஸ்கெட் இருக்குல்ல, கடைசியில் அந்த மம்மிஃபை பண்ணி வைக்கக்கூடிய கேஸ்கெட் இருக்குல்ல, அவங்க நினச்சா தங்கத்தில் வைக்கலாம், அவங்க சில்வரில் வைக்கலாம். பட் அதில் நிறைய மன்னர்கள் வந்து செத்ததுக்கப்புறம் எனக்கு கருங்காலியில் வைங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப டிவைனான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அப்போவே நம்பியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் போக வந்து அந்த காலகட்டத்தில் இஜிப்டில் வந்து கிஃப்ட் கொடுக்குறதுனா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு, லவ்வர்ஸ்க்கு நடுவில் வந்து கிஃப்ட் கொடுக்குறதுனா ஜென்ரலாக கருங்காலியில் கொடுப்பாங்க. கருங்காலியில் கொடுத்தாங்கன்னா அது வந்து சைன் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, லவ், ப்ராஸ்பரிட்டி அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ சொல்லப்படுற கருங்காலினால கூட வந்து இஜிப்ட் சிவிலைசேஷன் அழிஞ்சதை காப்பாற்ற முடியலங்கிறதான் யதார்த்தம். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக இஜிப்ட் சிவிலைசேஷன் வந்து ஏன் காணாமல் போனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம தெரியாத இருக்கிற ஒரு மிஸ்ட்ரிஸில் வந்து ஒரு முக்கியமான மிஸ்ட்ரி தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ப்ராஸ்பரஸாக, ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்த ஒரு சிவிலைசேஷன் இன்றைக்கி வந்து குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா இஜிப்ட் வந்து அமெரிக்கா விட பெருசாக இருந்திருக்கணும். அதே ஸ்பீட் ஆஃப் க்ரோத்தில் இருந்தாங்கன்னா கருங்காலியால் கூட அவங்களை காப்பாற்ற முடியலைங்கிறதான் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் இஜிப்ட்லேருந்து கருங்காலிக்கு இருக்கிற ஃபேம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் பிக் ஆகுது. ஆனால் நம்ம ஊரில் வந்து அதை ஸ்பிரிச்சுவலாக அப்ரோச் பண்ணுறதை விட நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் ஃபர்னிச்சர்ஸ்க்கும் தான் நிறைய பிக் பண்ணியிருக்கோம். அதை 95ல் பேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கருங்காலியோட யூசேஜ் வந்து
வந்து ப்ரொடக்ஷன் நிறைய இருந்திருக்கும். ஹைப்போதெட்டிக்கலாக நான் இதை சொல்கிறேன். ஜென்ரலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா அதை சுற்றி கதையை ஆட் பண்ணிடுவாங்க. அதில் சொல்லப்பட்ட கதைகளில் வந்து சில கதைகள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. ஏன்னா ஃபார்ம் வச்சிருப்பான், திடீர்னு வந்து கருங்காலியோட லைசன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னதான் நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்குறப்போ ஒருத்தர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். கருங்காலிக்கு வந்து எந்த மரத்துலையும் இல்லாத ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா ஒரு கதை சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மையான எனக்கு தெரியல. பட் அவர் சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்னால், மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்கள் இருக்காங்களா, அந்த 5 பேர், அவங்க வந்து ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து கருங்காலி மரத்தில் ஒழிச்சு வச்சுட்டு போனாங்களாம். அவங்க ஒழிச்சு வச்சுட்டு போனதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கௌரவர்கள்லாம் வந்து அந்த மரத்துக்குள்ளே இருந்து அந்த ஆயுதங்கள்லாம் இருக்குன்னு தேடி பார்த்தப்போ கிடைக்கலையாம். ஆனால் மறுபடியும் பாண்டவர்கள் வந்து அந்த மரத்துலேருந்து ஆயுதங்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கருங்காலி மரத்துக்கு யார் ஒரு விஷயத்தை உள்ள வைக்கிறாங்களோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும், வேற யார் கண்ணுக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு மேட்டர் அப்படி வந்து அவர் சொல்றாரு. எல்லாத்துலேயுமே நம்பிக்கை இருக்குது, தென் மூட நம்பிக்கை இருக்குது. ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம என்னைக்குமே பெருசாக கலாய்க்க தேவையில்லை. அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். எந்த இடத்துலையுமே லோக்கினாவோ எஸ்கேனாவோ இல்லை தனுஷ்னாவோ இருந்துக்கிட்டு நான் இதை போட்டதுனால தான் வந்து நான் வாழ்க்கையிலே பெரிய ஆளானே, நான் போட்டதுனால தான் என்னால் 400 கோடி கலெக்ஷன் எடுக்க முடிஞ்சிச்சு, ஹாலிவுட் போக முடிஞ்சிச்சு, நான் வந்து அடுத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிடிக்க முடிஞ்சுன்னு யாருமே வந்து சொல்லலை. ஆனால் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி இங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது. பிஸ்னஸ் நடக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு கருங்காலியோட ஃபீச்சர்ஸே சொல்லி வித்துட்டு போயிடலாம்ல. இஜிப்டில் யூஸ் பண்ண ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுவே ஒரு பெரிய மார்க்கெட்டிங் மேட்டர் தானே. யோசிச்சு பாருங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிவிலைசேஷன் யூஸ் பண்ணுற ஒரு கருங்காலி மரத்தை வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. எப்படி அதை செய்கிறதுக்கு 4 பேருக்கு ஒரு வேலை கிடைக்கும், அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் நடக்குது, எல்லாம் நடந்துட்டு போகுது. ஆனால் அதுக்குள்ளே வந்து நீங்கள் கருங்காலியை போட்டிங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. கருங்காலி வந்து சுற்றி இருக்கிற எனர்ஜியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கும். இப்போ கருங்காலிக்கு இப்போ இருக்கிற ஹைப்பே நான் சொல்கிறேன், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கருங்காலியில் தாலி செஞ்சு போட்டால் அந்த குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் இப்போ சும்மா சொல்கிறேன். நான் சீரியஸாக இப்படி இப்போ சொன்னேன் 4 தடவை நான் வந்து நம்புற மாதிரியே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா அடுத்து கருங்காலி தாலிக்கு போக ஆரம்பிச்சிடலாம்ல. ஸோ அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்குள்ளே போய் நம்ம விழுக வேணாம்.